இந்த காணொலியை பார்க்க வந்த எல்லாருக்குமே வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம ஹிந்தியில ரீசெண்டா ரிலீஸ் இருக்கக்கூடிய சாலி மஹாபத் அப்படின்ற ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் படத்தை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த படத்தோட வல்லினை பத்தி சொல்லணும் அப்படின்னா, படத்தோட நாயகி அவங்களோட கணவர் வேற ஒரு பொண்ணோட அஃபேர்ல இருக்காங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. இதனால ஒரு மாதிரி அப்செட் ஆகுறாங்க. இவங்க ஒரு பார்ட்டியில கலந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கணவர் அப்படி ஒரு வேலையை பண்ணிட்டா இல்லையா, இதை அங்க இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் ரிவீல் பண்ணாம ஒரு கதை ஒன்னத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த கதையால இவங்களோட கணவர் பயந்து நடுங்க ஆரம்பிக்கிறார். ஸோ அப்படி என்ன அவங்க கதை சொன்னாங்க அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கு இல்லையா, அதை நம்ம இந்த படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? ரைட். இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஹீரோயினான கவிதா அப்படின்றவங்களை தான் காமிக்கிறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல ஏதோ ஒரு சிந்தனையோட உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் ஆகுது. கொஞ்ச நாள் கழிச்சு வேற ஒரு இடத்துல காமிக்கிறாங்க. ஒரு பெரிய பார்ட்டி ஒன்று போய்கிட்டு இருக்கு. அந்த பார்ட்டியில எல்லாரும் ஜாலியா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்களோட முகம் மட்டும் லைட்டா வாட்டமா இருக்கு. காரணம் என்ன அப்படின்னா, அந்த சீன்ல இவங்களோட கணவரை காணும். இதனால தேடி அலைய ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் ஒரு பெண்ணோட அவர் கொஞ்சல்ல ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. பயங்கர ஷாக்கோட இதை பார்க்கும்போது அவங்களோட கணவர் அங்கிருந்து வேகமா அந்த பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போய் மிங்கில் ஆயிட்டாரு. இவங்க என்ன பண்ணுறதுன்னு புரியாம அங்கே போய் உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது நிறைய பெண்கள் கும்பலா உட்காந்து பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எங்களுக்கு ஒரு டாபிக் வேணும் இல்லையா, அந்த டாபிக் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு அழகு அப்படின்றது முக்கியம். அழகா இருக்கிறவங்கள தான் பெண்களா கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அங்க இருக்க எல்லாருமே ஒவ்வொரு வாதங்களா முன் வச்சுக்கிட்டே இருக்கும்போது இதை கவிதா பாக்குறாங்க. ஏற்கனவே ஒரு மாதிரியான டிராஜடியான விஷயத்த பார்த்துட்டு வந்துட்டாங்க. இதனால பெண்ணுக்கு அழகு மட்டும் முக்கியம் கிடையாதுன்னு சொல்லும் போது எல்லாரும் வியந்து போகிறாங்க. முதல் வேலையா கவிதாவோட கணவர் இருக்கா இல்லையா, அவரை கூப்பிட்டு பெண்ணுக்கு அழகு முக்கியமா, அவரோட மனைவி அழகு முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீ என்னப்பா சொல்றேன்னு கேட்கும்போது அவர் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு பெண்ணோட பேசிட்டு இருந்தா இல்லையா, அந்த பெண்ணை பாக்குறாரு. அந்த பெண்ணை பார்த்துக்கிட்டே பொண்ணுக்கு அழகு முக்கியம் தான், அழகை தாண்டி பல விஷயங்கள் முக்கியமா இருக்கு அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணோட உடம்பு மீன் பண்ற மாதிரி பேசிக்கிட்டே இருக்கு. இதை கவிதா நோட் பண்றாங்க. ஒரு மாதிரி கடுப்பாக்குறாங்க. பெண்ணுக்கு அழகு மட்டும் முக்கியம் கிடையாது அப்படின்ற மாதிரி அவங்களோட வாழ்க்கையில அவங்களுக்கு தெரிஞ்ச சம்பவத்தை ஒன்னத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை ஒரு கதை மாதிரி ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அங்க இருக்க எல்லாருமே ஒத்து கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா இவங்க யார் கூடயுமே அவ்வளோ பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க இவ்வளோ பெரிய கதையை சொல்றேன் அப்படின்ற மாதிரி முன் வந்திருக்காங்க. அது என்னது காது கொடுத்து கேட்போமே அமைதியா உட்காரும் போது ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஒன்று போக ஆரம்பிக்குது. யார் அவருன்னே தெரியாத, அதாவது இங்க இருக்க ஹீரோயின மாதிரியா இருக்க ஸ்மிதா அப்படின்ற ஒரு பெண். அவங்களோட வாழ்க்கையில ரொம்ப முக்கியமா இருந்தது அவங்களோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் முக்கியமானது இந்த செடி கொடியெல்லாம் வளர்ப்பாங்க இல்லையா, தாவரங்களை, அதுதான் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ பாட்னி எல்லாம் படிச்ச இவங்களுக்கு இந்த தோட்டம் வைக்கிறது அப்படின்றது தான் உலகமா இருக்கும். ஸோ இதுக்கு இவங்களுக்காக உதவி பண்ணது ஒரு வயசான நபர் அப்படின்ற மாதிரி அவரும் இவங்களும் சேர்ந்து இந்த தோட்டத்தில் ஃபார்மிங் எல்லாமே பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, அதாவது வீட்டுக்கு வெளியில சின்னதாக இடம் இருக்கும், அங்க இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவர் வேகமா இவங்க கிட்ட முகம் கொடுத்து கூட பேசாம வேலைக்கு கிளம்புறாரு அப்படின்றத காமிச்சிட்டு இன்னொரு கேரக்டர் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா போலீஸ்காரர் தான். அந்த ஊர்ல லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்ல வேலை செய்யறாருன்னு இருக்கும். ஸோ வீட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு வசதி எதுவும் இருக்காது. இவருக்கு என்னதான் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி குடும்பத்தில் இருக்க எல்லாருமே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவர் எப்படியாவது நம்ம முன்னுக்கு வந்துட மாட்டோமா, எப்படியாவது பணம் சம்பாதிக்க மாட்டோமா அப்படின்ற ஆசையோடு தான் வழக்க போல இன்னைக்கும் இந்த நாளை தொடங்குறாரு அப்படின்றத நமக்கு காமிச்சிட்டு வேகமா ஒரு வட்டிக்கு விடுற நபர் மாதிரி இருப்பாரு. அவரை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக பைக் பார்க் பண்றாரு. அப்ப இந்த செடிகள்லாம் வளர்த்துருப்பாங்க இல்லையா, அதுல ஒரு செடியை ஒரு நசுக்கிட்டு போறது அந்த வீட்டு தோட்டக்காரர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு, ஹீரோயின் கூட இருந்தாரு. அவர் கவனிக்கிறாரு. ஒரு மாதிரி பயங்கர கஷ்டத்தோட அந்த செடிகள் எல்லாத்தையும் சரி பண்றாரு அப்படின்றத நமக்கு இங்க வெளியில காமிச்சிட்டு உள்ளுக்குள்ள இவங்கள, அதாவது அந்த போலீஸ்காரர் அந்த கேங்ஸ்டர் மாதிரி இருக்க நபர்கிட்ட போய் பேச ஆரம்பிக்கிறார். உள்ளுக்குள்ள நிறைய இல்லீகலான பிசினஸ் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க இல்லையா, அதை இவர் பார்த்தும் பார்க்காத மாதிரி இருக்கணும். இதுக்காக லஞ்சம் வாங்கிட்டு போக தான் எங்க வந்திருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி செய்யற இந்த ஸ்மிதா இருக்காங்க இல்லையா, அவங்களோட கணவர் கிட்ட போக ஆரம்பிக்குது. வேலைக்கு போறேன்னு வேகமா வந்துட்டு இந்த சீட் ஆட்டோ இருக்கு இல்லையா, அதுல தான் ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு. இதனால இவர் நிறைய கடனாளி ஆயிட்டார் அப்படின்றத நமக்கு இங்க சொல்லாம காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அந்த கேங்ஸ்டர் மாதிரி ஒருத்தர் இருந்தாரு, அவரை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி இந்த நபர் போக ஆரம்பிக்கிறார். காரணம் என்ன அப்படின்னா, இவர்கிட்ட ஒரு பல லட்சங்களை கடனை வாங்கியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது நாள் வரைக்கும் நீ செட்டில்டே பண்ணலப்பா, எப்ப செட்டில் பண்றதா இருக்கீங்கன்னு கேட்கும்போது, இல்ல நான் கொஞ்சம் லாஸ் சந்திச்சுட்டேன், நான் கூடிய சீக்கிரத்துல உங்களுக்கு கடனை செட்டில் பண்ணிட்டேன்னு சொல்ல இவர் சிரிக்க ஆரம்பிக்கிறார். 1 லட்சமா 2 லட்சமா கிட்டத்தட்ட 27 லட்சம் கிட்ட நீ எனக்கு தரணும்பா, நீ கூடிய சீக்கிரம் அப்படின்ற வார்த்தை தான் எனக்கு கிடைக்குது. நான் முன்னாடியே சொல்லி இந்த மாதிரி உன்னோட மனைவியோட சொத்து இருக்கு இல்லையா, அந்த சொத்தை எங்களுக்கு நீ கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு இதை தாண்டி உன் கையில நிறைய பணம் வந்த மாதிரி இருக்கும், இந்த வேலையை நீ பண்ணித்தர முடியுமான்னு கேட்க பட்டுன்னு ஒரு ஃபோன் கால் வர ஆரம்பிக்குது. இதனால இவரை இங்க இருந்து அனுப்பி விட்டுட்டு ஃபோன் கால்ல பேச ஆரம்பிக்கிறார். அப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த ஸ்மிதாவோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருந்தாங்க இல்லையா, அந்த இடத்த ஒரு மல்டி மில்லியனர் ஆட்டையை போடணுன்றதுக்காக பிளான் போட்டிருப்பார். ஸோ அதுக்காக தான் இவரும் முயற்சி
செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு கட் பண்ணி ஹீரோயின் கிட்ட போக ஆரம்பிக்குது. அவங்க தன்னோட கணவருக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களோட கணவருக்கு இந்த காளான் இருக்கு இல்லையா, அதுனா அலர்ஜியா இருக்கும். இதனால அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நீக்கி வச்சுட்டு கணவருக்காக ஒரு ஃபுட்டை மேக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது கணவர் பயங்கர போதையில வரார். அந்த முதல் வேலையா மனைவி கிட்ட பொறுமையா பேச ஆரம்பிக்கிறார். நமக்குன்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, அதை வித்துட்டேன் அப்படின்னா நம்ம எல்லாருமே செட்டில்ட் ஆயிடலாமேன்னு சொல்ல, அது என்னோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டி, அதை விற்கிறதுக்கு ஒரு நாளும் நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி எப்ப பேசினாலும் இதே மாதிரி சொல்லிக்கிட்டே இருந்திருப்பாங்க. ஸோ வழக்கம் போல இப்பயும் அதே டாபிக் வந்ததால கடுப்படைகிறார். அந்த வீட்டை விற்க முடியாதுன்னு சொன்னதால பயங்கரமா திட்டிட்டு தூங்கலான்னு போக அந்த சமயத்துல தான் அவரோட ரூம் இருக்கு இல்லையா, சில சேஞ்சஸ் எல்லாம் நடந்திருக்கு. அதை பத்தி இவங்க கிட்ட கேட்கும்போது இவங்களோட சொந்தக்கார பொண்ணுக்கு இந்த ஊர்ல வேலை கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இந்த காலத்துல வேலை கிடைக்கிறதே பெருசா இருக்கு இல்லையா, இதனால அந்த வேலைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி ரூம் தேடி அலைஞ்சிருப்பாங்க. சொந்தக்காரங்க வீடு இங்க இருக்கிறதால இங்கே வந்து தங்கிக்கிட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் முடிவு பண்ணி அதுக்கான அரேஞ்ச்மெண்ட் எல்லாத்தையும் இங்க பாத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி கணவர் கிட்ட சொல்லும் போது, என்னோட ரூம் எல்லாம், அதாவது என் பக்கத்துல இருக்க ரூமும் சரி என் ரூமும் சரி யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன், அவளுக்கு மேல இடம் இருக்கு இல்லையா அங்க பாத்துக்க சொல்லுன்னு சொல்ல இவங்க மேல போறாங்க. அவங்களோட பழைய பொருட்கள்லாம் இருக்கும், அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் நமக்கு ஒரு சில விஷயங்களை காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்க பாட்னி படிச்சாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதுல காலேஜ் டாப்பரா இருந்திருப்பாங்க, நிறைய மெடல் எல்லாத்தையும் வாங்கியிருப்பாங்க. ஸோ அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க இப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத நமக்கு எங்கேயும் சொல்லாம சொல்லிட்டு இவங்க கணவரோட இவங்க ஒன்னா இருக்க மாதிரி காமிக்கிறாங்க. முழு சந்தோஷத்தையும் இவங்களால அனுபவிக்க முடியல, இதனால தனக்கு தாரே இன்பத்தை கொடுத்துக்கிட்டு இவங்களோட கணவரோட தூங்க ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ண ஊர்ல இருந்து ஹீரோயினுக்கு தெரிஞ்ச போது, அதாவது தங்கச்சி வராங்க அப்படின்ற மாதிரி இருக்கே, ஹீரோயினோட கணவர் தான் போறாருன்னு இருக்கும். ஸோ முதலா இந்த லேடியை சந்திக்கிறார். பார்த்த உடனே பிடிச்சி போயிடுது. காரணம் என்ன அப்படின்னா, இவருக்கு இந்த மாடர்ன் ட்ரெஸ்லயும் அரகுற ஆடையிலயும் இருக்க பெண்களை தான் பிடிக்கும். இவரோட மனைவி ரொம்ப ஹோம்லியா இருக்கிறதால தான் இவரோட மனைவி கூட இவர் இருக்கிறதே வெறுக்கிறார் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இங்க அப்படியே நம்ம நினைச்சதுக்கு ஏற்ற மாதிரி இந்த பெண் இருக்காங்க. இதனால இவங்க மேல இவருக்கு ஒரு ஈர்ப்பு வர ஆரம்பிக்குது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு வீட்டுக்கு கூட்டு போறாங்க. அக்காவும் தங்கச்சியும் பயங்கரமா கதை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது முடிவுல கீழே நான் யாருக்காகவும் ரூமை விட்டு தர மாட்டேன் அப்படின்ற மாதிரி கணவர் சொன்னார் இல்லையா, இப்போ இவங்களை பார்த்ததும் மொத்தமா மாத்தி பேச ஆரம்பிக்கிறாரு. மேல எதுக்காக, மேல ஏறி இறங்க கஷ்டமா இருக்கும், நீ கீழே தங்கிக்கலாமேன்னு சொல்ல இவங்க பெருசா இடத்துக்குள்ள தங்க ஆரம்பிக்கிறாங்க. கற்பனா இவங்களோட வேலையை முடிச்சுட்டு வீடு வந்துகிட்டே இருக்கும்போது ஒரு ரிக்ஷாக்காரன் கூட இவங்களுக்கு லிப்ட் கொடுக்கறதா தெரியல. இதனால நடந்து போய்கிட்டே இருக்காங்க. அந்த சமயத்துலதான் அந்த போலீஸ்காரர் இருக்கா இல்லையா, அவர் இவங்களை சந்திக்கிறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஊருக்குள்ள அழகான பொண்ணுங்க நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாங்களா, நமக்கும் அழகான கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாம் இருக்காதா அப்படின்ற மாதிரி பல கனவுகளோட தான் இவர் இருந்திருப்பாரு. இப்போ இந்த பொண்ணை பார்த்தது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை புடிச்சுக்கணும் அப்படின்றதுக்காக யாரும் உதவலன்னா என்ன, நான் இருக்கேங்க, காவல்துறை உங்க நண்பன் அப்படின்ற மாதிரி சும்மாவா சொன்னாங்க, ஏரியோக்காரங்க உங்களை நான் கூட்டு போறேன் அப்படின்ற மாதிரி வீடு வரைக்கும் டிராப் பண்ணிட்டு நம்பரை ஷேர் பண்ணிட்டு போக இந்த விஷயத்த ஹீரோயின் இருக்காங்க இல்லையா கவனிக்கிறாங்க. பெருசா எடுத்துக்கல. சின்ன பொண்ணு அப்படி இப்படின்னு இருக்கிறது வழக்கம் தான் அப்படின்ற மாதிரி கடந்து போய் தன்னோட கார்டனிங் வேலையை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்பதான் இந்த பொண்ணு கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா தான் இவங்களுக்கு வேற ஒரு ஊர்ல காதலன் இருந்தா அப்படின்ற மாதிரியும் இப்போ இல்ல. அதுக்கான காரணம் என்னன்னு கேட்கும்போது அவங்களோட மனைவி கூட்டு போயிட்டாங்கன்னு சொல்ல இவங்களுக்கு ஒன்னும் புரியல. என்னமோ மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள ஜட்ஜ் பண்ண கூடாது அப்படின்றதுக்காக இந்த விஷயத்த பெருசா எடுத்துக்காம அப்படியே கடந்து போக கட் பண்ண இவங்களோட கணவர் இருக்கா இல்லையா, அவர் தான் நிறைய இடங்களுக்கு இவங்களை கூட்டு போறாரு, அதாவது இந்த தங்கச்சியை கூட்டு போறாரு அப்படின்றத காமிக்கிறாங்க. சோ இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு இருக்காங்களே, அவங்க இந்த போலீஸ்காரரோடய சுத்த ஆரம்பிக்கிறாங்க அப்படின்றத பேரலா காமிக்க ஆரம்பிக்கிறாங்க. ரெண்டு பேரும் மாத்தி அந்த பொண்ணு கூட பழக ஆரம்பிச்சுட்டாங்க. போலீஸ்காரருக்கு இது ஒரு காதல் அப்படின்ற மாதிரி போய்கிட்டே இருக்கு. இன்னொரு பக்கம் இவங்களுக்குள்ள லஸ்ட் இருக்கு, அதாவது கல்யாணத்தை தாண்டிய உறவு இங்க போயிட்டு இருக்கு இல்லையா, இவங்களுக்குள்ள லஸ்ட் இருக்கு, அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் போய்கிட்டு இருக்கு அப்படின்றத மாத்தி காமிச்சுக்கிட்டே இருக்க கட் பண்ண ஒரு கடையில காமிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்காக ஒரு துணி எடுத்து கொடுக்கணும், இதுக்காக நிறைய துணிகளை ஹீரோயினோட கணவர் பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கடைசியா ஒன்னத்தை ஃபைனல் பண்றாங்க. அதை பில் போடலான்னு போகும்போது பக்கத்துல ஒரு 250 ரூபாய் மதிப்புள்ள சாரி இருக்கு. உங்களோட மனைவிக்கு ஏதாவது வாங்கிட்டு போலன்னா தப்பாயிடும் இல்லையா, அதை வாங்கலாமேன்னு சொல்லும் போது சோ இவங்களுக்கு, அதாவது இந்த பொண்ணுக்கு 5000 ரூபாய் மதிப்புள்ள துணி, இவரோட மனைவிக்கு வெறும் 250 ரூபாய் மதிப்புள்ள துணி அப்படின்றத இங்க நமக்கு காமிச்சிட்டு கட் பண்ணி இவங்களோட மனைவி கிட்ட போக ஆரம்பிக்குது. தன்னோட வேலைகள் எல்லாத்தையும் முடிச்சுட்டு வீட்டுக்கு போக ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. என்ன ஏதுன்னு உள்ள போய் பார்க்கும்போது ஒரு பயங்கரமான ஷாக் காத்துக்கிட்டு இருக்கு. சோ இவங்க தங்கச்சி அப்படின்ற மாதிரி வீட்டுல தங்க வச்சுக்கிட்டு இருக்கவங்க இவங்களோட கணவர் கூட தொடர்புல இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றதையும் கண் எதிரில பாக்குறாங்க. என்ன ரியாக்ட் பண்றதுன்னு தெரியாம கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க. இந்த தாவரங்களோட தான் இவங்க அதிக நேரத்தை செலவிடுவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அது கூடவே போய் உட்காந்துக்கிட்டு இந்த விஷயங்களை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கற்பனா வீட்டுக்குள்ள கணவருக்கு ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். கணவர் கேக்க கட் பண்ணி இவங்களுக்கு ஊட்ட வருவார் அப்படின்ற மாதிரி இவங்க எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கு. ஆனா அது அப்படி நடக்கல. இவங்கள இக்னோர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த
பொண்ணு கூட தான் நிறைய நேரத்தை செலவிடுறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது இவங்களுக்கு தெரிஞ்சாலும் கேட்டுக்காம மௌனமா இருக்கும்போது இதே விஷயத்த பர்த்டே பார்ட்டிக்கு வந்து ஒரு லேடி கேட்கறாங்க. இவங்க பதில் சொல்றதா தெரியல, மௌனமா இருக்காங்க. அப்படியே கற்பனா இவங்க தூங்கிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட கணவருக்கு ஒரு மெசேஜ் வர ஆரம்பிக்குது. அந்த பெண் இருக்காங்க இல்லையா, அதாவது இவங்களோட தங்கச்சி, அவங்க போட்டோ எடுத்து அனுப்பியிருப்பாங்க. இதனால டெம்ட் ஆகி அவங்கள சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போக இவங்க பின்னாடி எழுந்து வந்து உங்களுக்கு ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது மனைவி வந்துட்டாங்க இல்லையா, இனிமேல் அந்த பொண்ணோட ரூமுக்கு போக முடியாது. ஓடி வந்து படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க விடுறதா தெரியல. இவர்கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா அப்ரோச் பண்ணிக்கிட்டு என்னோட தங்கச்சிக்கு பக்கத்துல, அதாவது அவ ஆபீஸ் போயிட்டு இருக்கா இல்லையா, அதுக்கு பக்கத்துல ஒரு வீடு இருக்கு, தெரிஞ்சவங்களோட வீடு தான். அங்க போயிட்டா அப்படின்னா அவளுக்கு ஆபீஸ் போறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். நம்ம அவளை அங்க ஷிஃப்ட் பண்ணிடலாமான்னு கேட்க இவர் என்ன சொல்லுவார் அப்படின்ற மாதிரி அவங்க காத்துக்கிட்டே இருக்க இவர் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு பதில் தான், உன்னோட தங்கச்சி தானே, நீ என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு இவங்களை உதறி விட்டு தூங்கும் போது இவங்க தன்னோட கணவரால புறக்கணிக்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி அழ ஆரம்பிக்கிறாங்க. இதனால என்ன பண்றதுன்னு தெரியாம இதுக்கு அடுத்த நாள் காலையில தன்னோட வேலைகளை ஈடுபட்டுக்கிட்டே இருக்கும்போது கணவருக்கு அந்த வட்டிக்கு விட்டவர்கிட்ட இருந்து போன் வருது. அந்த வீட்டு வேலை என்னப்பா ஆச்சு, சீக்கிரமா பேசி முடிப்பான்னு சொல்ல வழக்கம் போல மனைவி கிட்ட இதை பேசலான்னு போகும்போது அவங்க இப்பயும் ஒரே வார்த்தையா வீட்டை விற்க முடியாது அப்படின்ற மாதிரி சொன்னதால கடுப்படைகிறாரு. என்ன பண்ணலான்னு யோசிக்கிறாரு. பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஒரு பக்கத்துல இவங்களோட மனைவி உட்காந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் அந்த லேடி, அதாவது வீட்டுக்கு வந்து தங்கச்சி இருக்காங்க இல்லையா, அவங்க இருக்காங்க. சோ ரெண்டு பேரையும் பாக்குறாரு. ரெண்டு பேர்ல யார் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்க முதல் வேலையா அந்த கேங்ஸ்டர் இருக்கா இல்லையா, அவர்கிட்ட போய் ஏதோ ஒரு விஷயத்த பேசிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயத்த அந்த வயசான தோட்டக்காரர் இருக்கா இல்லையா, அவர் கவனிக்கிறார் அப்படின்ற மாதிரியும் இதுக்கு அடுத்த நாள் காலையில ஹீரோயினை சந்திக்கிறார் அப்படின்ற மாதிரியும் நமக்கு இங்க காமிக்கிறாங்க. சந்திக்கிறது மூலமா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு இல்லையா, அதை இவங்க கிட்ட இப்ப சொல்லாம நம்ம சொல்லி ஆகணும். இதனால அந்த பக்கத்துல நிறைய செடிகள்லாம் இருக்கும், அந்த செடிகளை ரெஃபரன்ஸா வச்சு பேச ஆரம்பிக்கிறார். இது மூலமா இவங்களோட கணவரால இவங்களுக்கு ஒரு ஆபத்து வரப்போகுது அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த தாவரங்களோட நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இதுக்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கற்பனா இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்களோட கணவர் வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி வெளியே போகணுன்றதுக்காக இன்னைக்கு ஒரு 6 மணி வாக்குல நான் இல்லாத நேரத்துல பணத்தை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒருத்தர் வருவோம். அந்த பணத்தை நீ தான் வாங்கி வைக்கணும், மறந்துடாத, நீ மட்டும்தான் வாங்கி வைக்கணும் அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமா வீட்டுல சாப்பிட்டு அங்கிருந்து கிளம்ப அப்படியே கற்பனா இவங்களோட தங்கச்சி கிட்ட போகுது. வேகமா ஓடி வந்து எனக்கு டைம் ஆயிடுச்சுக்கா, நான் ஆபீஸ் கிளம்புறேன்னு சொல்லும்போது இவங்க 2 டிஃபன் பாக்ஸ் நிறைய அவங்களுக்கு பிடிச்ச டிஷ்ஷை செஞ்சு கொடுத்துருப்பாங்க. டைம் ஆயிடுச்சுல, இதை மறக்காம ஆபீஸ் போய் சாப்பிட்டுடுமா, மறந்துட போறமா அப்படின்ற மாதிரி ஒரு தடவைக்கு 2 தடவை சொல்லி கொடுத்து அனுப்ப இதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றது நமக்கு புரிய ஆரம்பிக்குது. கற்பனா வீட்டுல யாரும் இல்லை, இவங்க மட்டும் ஒரு புடவை மாதிரி இருக்கும், அதை எடுத்து தச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த பொண்ணு இருக்காங்க இல்லையா, ஆபீஸ் போனாங்களே, அவங்க வேகமா வீட்டுக்கு வராங்க. காலையில சாப்பிட்டது ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன், வயிற்ற கலக்குது அப்படின்ற மாதிரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு வெளியே வந்து உட்காடுறாங்க. அண்ட் இந்த சைடு இருக்க ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க என்னமா நீ வீட்டுக்கு வந்துட்டேன், நான் வீட்டை பூட்டிட்டு இது பர்த்டே பார்ட்டி ஒன்று இருக்கு அதுக்கு போகலான்னு இருந்தேன், எது எப்படியோ நீ இருக்க இல்லையா, நீ வீட்டை பார்த்துக்கோ, இந்த காய்கறிகள்லாம் இருக்கு அதெல்லாம் கொஞ்சம் அரிஞ்சு வச்சிட முடியுமான்னு கேட்க இவங்க சரின்னு தலையாட்டுறாங்க. இதனால இவங்க வீட்டுல இருந்து கிளம்ப அப்ப இவங்களோட கணவர் கிட்ட இருந்து ஒரு கால், நீ வீட்டுல தானே இருக்க, பணம் வாங்க அவனுக்கு சீக்கிரமா வந்துருவானுங்க, அதை கேட்க தான் நான் உனக்கு போன் பண்ணேன்னு சொல்ல, ஆமா வீட்டுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி போனை கட் பண்ணிட்டு இவங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரோடையும் மிங்கிள் ஆகுறாங்க அப்படின்ற மாதிரியான விஷயங்களை நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ண அந்த போலீஸ் ஆபீசர் இருக்கா இல்லையா, 2 நாள் ஆச்சு இவரோட காதலி இவர்கிட்ட பேசி இதனால ஒரு மாதிரி டென்ஷனா கூட இருக்க இவரோட போலீஸ் நண்பர்கிட்ட இதை பத்தி பேசிக்கிட்டே இருக்கும்போது இவங்களுக்கு ஒரு கால் வந்து சேருது. இதனால வேகமா ஒரு ஸ்பாட்டுக்கு போறாங்க. அது என்ன இடம் அப்படின்னா ஹீரோயினோட வீடு இருக்கு இல்லையா, அதுதான் 2 கொலைகள் நடந்திருக்கு. அந்த பொண்ணு இருக்காங்களே அவங்க ஹீரோயினோட கணவர் 2 பேருமே கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. ஸோ இன்னொரு பக்கம் ஹீரோயின் உட்காந்து பயங்கரமா அழுதுகிட்டே இருக்கும்போது இறந்து போய் கிடக்கிறது இந்த போலீஸோட கேர்ள் ஃப்ரெண்ட் தான் இல்லையா. இதனால அவருக்கு ஒரு மாதிரி சோகமா இருக்கு, என்ன பண்றது, வேலையை பார்த்தாக்கணுமே அப்படின்ற மாதிரி அங்க இருக்க விஷயங்களை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு அது கூடவே ஹீரோயின் கிட்ட ஒரு சில சைன் எல்லாத்தையும் வாங்கிட்டு அங்க இருந்து போக இறந்து போன இந்த போட்டோஸ் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அது மூலமா இவரோட நண்பருக்கு இறந்து போன பொண்ணு இவருக்கு நெருக்கமான பொண்ணு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இதனால இந்த கேஸை நீ தாண்டா ஹேண்டில் பண்ணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு போக இவர் இந்த கேஸ் பின்னாடி அலைய ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் இந்த பெரிய கேங்ஸ்டர் மாதிரி இருந்தாரு அவர் இந்த ஹீரோயினோட கணவருக்கு நிறைய பணம் கொடுத்திருக்காரு அப்படின்ற மாதிரி, ஹீரோயினோட கணவர் சூதாட்டத்துல பணம் விட்டுருப்பாரு இல்லையா, அது எல்லாமே இவரோட கம்பெனில தான் அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. சோ இதை பத்தி அவர்கிட்ட பேசலான்னு போக ஏற்கனவே இந்த லஞ்சத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு தான் இந்த ஆள் கூட பரிச்சயமா இருப்பார் இல்லையா, இந்த வாட்டி அது மாதிரிலாம் இல்ல, வழக்கமான இன்வெஸ்டிகேஷன் பேட்டர்ன் தான் நான் இப்ப ஃபாலோ பண்ண போறேன், இதுல நீங்க இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படின்றது எப்படியாவது எனக்கு தெரிய வந்ததுன்னா அப்புறம் முடிவுகளை நீங்களே யோசிச்சு பாத்துக்காங்கன்னு சொல்ல இந்த நபர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் வெளிப்படையாவே பேசிடுறேன்னு சொல்ல ஒரு சில விஷயங்கள் ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல் விஷயம் ஹீரோயினோட கணவர் இவரை சந்திச்சாருன்னு இருக்கும் இல்லையா, அது எதுக்காக அப்படின்னா ஹீரோயின் பல பிரச்சனைகளை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, அந்த ப்ராப்பர்ட்டி நம்ம கைக்கு வராது,
இதனால அவளை கொன்னுடுங்க, இதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி தீர்த்து கட்டுறதுக்காக தான் இங்க வந்திருப்பாரு. அது இப்போ ஆள் மாறி போய் அந்த பொண்ணு, அதாவது வேற ஒரு பொண்ணை போட்டு தள்ளிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். இதனால அந்த பிரச்சனைக்குள்ள நீ போகாத, ஆனா அவங்களோட கணவர் இருக்கான் இல்லையா, அவனை நாங்க கொல்ல கிடையாது, அதை யார் கொலை பண்ணா எதுக்காக கொலை பண்ணா அப்படின்றத நீ தான் கண்டுபிடிச்சாகணும். இது மட்டும் இல்லாம இன்னொரு எக்ஸ்ட்ரா வேலையை உனக்கு கொடுக்கவா, அந்த பொண்ணோட அப்பாவோட ப்ராப்பர்ட்டி ஒண்ணு இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டியை நீ எனக்கு வித்து கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு தேவையான விஷயங்கள் வந்து சேரும்னு சொல்ல இந்த ஒரு வாய்ப்புக்காக தான் ஒரு பல நாட்கள் காத்துக்கிட்டு இருக்கா இல்லையா. இதனால அந்த வாய்ப்பை தக்க வச்சாகணும் அப்படின்றதுக்காக முதல் வேலையா அந்த பொண்ணோட ப்ராப்பர்ட்டி இருக்கு, அதாவது ஹீரோயினோட ப்ராப்பர்ட்டி, அந்த இடத்துக்கு போறாரு. அந்த பொண்ணோட ப்ராப்பர்ட்டிக்கு பக்கத்துல பெரிய பெரிய அபார்ட்மெண்ட் எல்லாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. பயங்கரமா அந்த இடம் டெவலப் ஆக போகுது அப்படின்றத உணர்ந்துட்டாரு. ஸோ இந்த விஷயத்த ஒரு பக்கம் ஓரமா வச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த பொண்ணு பார்ட்டிக்கு போனாங்க அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா, அதாவது ஹீரோயின் அந்த பார்ட்டிக்கு போய் அவங்க இங்க தான் இருந்தாங்களா, அதுக்கு ஏதாவது சாட்சி ஆதாரங்கள் இருக்கான்னு கேட்கும்போது நாங்க அந்த போட்டோஸ் எல்லாம் நிறைய எடுத்தோம் இல்லையா, அது எல்லாமே இந்த போட்டோ எடுத்தவர்கிட்ட இருந்து எங்களுக்கு வர வேண்டியிருக்கு, அதுல அவங்க இருந்திருப்பாங்க. ஸோ அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவர் அடுத்த கட்டமா ஹீரோயின் இருக்காங்க இல்லையா அவங்கள போய் சந்திக்கிறார். ஸோ இந்த கேஸை பத்தின ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் காமிச்சிட்டு சைன் எல்லாத்தையும் வாங்கிட்டே இருக்கும்போது அது கூடவே நீங்க உங்களோட கணவர் இப்ப இறந்து போயிட்டாரு, கூட இருக்க பொண்ணு இறந்து போயிட்டாங்க, தனியா என்னங்க பண்ணுவீங்க, உங்களோட அப்பாவோட சொத்து வேற ஊருக்கு வெளியில ஏதோ வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க, அது எதுக்கு வச்சு கஷ்டப்பட்டுக்கிட்டு வித்துட்டு உங்களோட லைஃபை பார்த்துட்டு போங்களேன்னு சொல்ல இவங்களும் கரெக்டா இங்கதான் வந்து நிக்கிறாங்க அப்படின்றத ஹீரோயின் புரிஞ்சுக்கிட்டாங்க. அதே பதில் தான் வைக்க முடியாது அப்படின்றது, இதனால ஒன்னும் நான் கம்பல்லாம் பண்ணலங்க, ஜஸ்ட் சொன்னேன் அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்பி இந்த கேஸுக்கு பின்னாடி இருக்க மர்மங்களை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறாரு. இவருக்கு அந்த போட்டோஸ் எல்லாம் வந்து சேருது அப்படின்ற மாதிரி இருக்கும். அப்போ வெயிட்டான ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாரு, அதை கன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றதுக்காக நிறைய இடங்களுக்கு போக ஆரம்பிக்கிறாரு, நிறைய விஷயங்களை பேச ஆரம்பிக்கிறாரு. அது மூலமா இவர் ஃபைனலைஸ் பண்ணது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி புரிஞ்சு போயிருச்சு. வேக வேகமா இவரோட நண்பருக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன்டா ஒரு செம்ம மேட்ரு, அது மூலமா நமக்கு ஒரு வெயிட்டான செட்டில்மெண்ட் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி முதல் வேலையா ஹீரோயினை சந்திக்கணும் அப்படின்ற மாதிரி போய் அவங்க கிட்ட உட்காந்து பேச ஆரம்பிக்கிறார். அது மூலமா இவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயங்களை இவர் கலெக்ட் பண்ணியிருப்பா இல்லையா, அது ரிவீல் ஆக ஆரம்பிக்குது. முதல் வேலையா இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு இவங்களோட கணவர் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக கணவர் போன்ல இருந்து அந்த பொண்ணோட நம்பரை பிளாக் பண்றாங்க. அதே மாதிரி அந்த பொண்ணோட போன் எடுத்து அந்த பொண்ணோட நம்பர்ல இருந்து இவங்களோட கணவர் நம்பரை பிளாக் பண்றாங்க. ஸோ 2 பேர் கால் பண்ணாலும் கால் கனெக்ட் ஆகாது அப்படின்ற ஒரு விஷயத்த பண்ணிட்டு இதுக்கு அடுத்த நாள் காலையில இவங்க கணவர் கிட்ட பேசிட்டு கணவர் 6:30க்கு பணம் கொடுக்கணும்னு வருவான், நீ கண்டிப்பா வீட்டுல தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி அழுத்தம் திருத்தமா சொல்லிட்டு போயிருப்பா இல்லையா. அப்பவே கெஸ் பண்ணிட்டாங்க ஏதோ ஒரு சம்பவம் நடக்க போகுது அப்படின்றது. இதனால கணவர் போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணுக்கு சாப்பாடு எல்லாம் கொடுத்துருப்பாங்களே, அதுல ஏதோ ஒரு பொடியை கலந்து விட்டுருப்பாங்க. இந்த பொடி ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல கூட பதிவாயிருக்கும். ஸோ அந்த பொடியால தான் அவங்க வயிற்று கலக்கப்பட்டு வீட்டுக்குள்ள வந்தாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னா இவங்க வீட்டுல இருந்து வெளியே போயிட்டு அவங்கள இந்த வீட்டுக்குள்ள வைக்கணும். ஸோ அந்த பிளான் தான் இங்க எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிக்குது. இவங்க அங்க இருந்து கிளம்பி பார்ட்டிக்கு போறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு வரும்போது அங்க இறந்து போன நிலையில இருக்க அந்த பொண்ணை பாக்குறாங்க. இது மூலமா தன்னோட கணவர் தன்னை கொலை பண்ண பிளான் போட்டிருக்காரு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. கதறி அழ ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயம் பார்த்து கணவர் வர சத்தம் கேட்டது, ஓடி போய் இவங்க ஒளிஞ்சுக்கிறாங்க. கணவர் வேக வேகமா உள்ள ஓடி வர்றாரு. இறந்து போற நிலையில இருக்க அந்த பொண்ணை பாக்குறாரு. என்ன இப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி கதறி அழுதுகிட்டே இருக்கும்போது எதர்ச்சியா திரும்பி பாக்குறாரு. அவரோட மனைவி அங்க நின்னுகிட்டு இருக்காங்க. இதனால கண் கலங்கி கோபமா அவங்கள பாத்துக்கிட்டே இருக்கும்போது கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. ஸோ கணவரை நீங்க போட்டு தள்ளிட்டீங்க, இது வெளியே வரக்கூடாது அப்படின்றதுக்காக தான் இது எல்லா வேலைகளையும் பண்ணிருக்கீங்க. நான் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிச்சேன்னு தெரியுமா, உங்களோட போட்டோ ஒண்ணு வந்தது இல்லையா, அதுல இருந்து தான் அப்படின்ற மாதிரி இவங்க கிட்ட ஒரு 2 சாரி இருந்திருக்கும். அதாவது ஒரே கலர்ல 2 சாரி. இவங்களோட கணவர் 250 ரூபாய்க்கு ஒரு கிரீன் கலர் சாரி வாங்கி கொடுத்துருப்பா இல்லையா, அதே மாதிரி கிரீன் கலர்ல உங்களுக்கு வேற ஒரு சாரி இருந்திருக்கும். இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடி, அதாவது பார்ட்டிக்கு முதல்ல போனாங்க இல்லையா, அப்போ வேற ஒரு பச்சை கலர் சாரியை கட்டிட்டு போயிருப்பாங்க. இங்க வந்து பார்த்ததும் கணவரை சாகடிச்சுட்டு அண்ட் இவங்களோட சாரியில ஃபுல்லா கலர் மாறிட்டு இருக்கும், ரத்த கரைகள் ஆயிட்டு இருக்கும். இதனால அந்த சாரியை துவைச்சு போட்டுட்டு வேற ஒரு சாரியை கட்டிட்டு போனாங்கன்னு இருக்கும். கலர் ஒரே மாதிரி இருந்தாலும் பார்டர் மாறி இருக்கும். இந்த விஷயத்த ஒரு போட்டோல பார்த்து கண்டுபிடிச்சிட்டாருன்னு இருக்கும். ஆனா அது மட்டும் இல்லாம இவங்களோட போன் இருக்கு இல்லையா, அது சிக்னல் எல்லாத்தையும் செக் பண்ணிருப்பாரு. அது கரெக்டா ஒரு பர்டிகுலர் டைம் அப்போ 2 சிக்னலை தாண்டி இருக்குன்னு இருக்கும். ஒரு சிக்னல் இவங்களோட வீடு, இன்னொரு சிக்னல் இவங்க பார்ட்டிக்கு போனாங்க இல்லையா அந்த இடம். இது மூலமாவே இதுக்கு பின்னாடி நீ தான் இருக்க அப்படின்ற மாதிரி என்னால உன்னை ஜெயிலுக்கு தள்ள முடியும், ஆனா அதை நான் பண்ண மாட்டேன், எனக்கு என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லி நீ இதுல இருந்து வெளியே போகணும், நீ ஜெயிலுக்கு போக கூடாது அப்படின்னா நீ ஒன்னே ஒண்ணு பண்றியா, உன் பேர்ல இருக்கு இல்லையா உன் அப்பாவோட வீடு, அதை நீ என் பேர்ல எழுதி
எழுதி கொடுத்துரு, இதுதான் உனக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு ஒரு 4 நாள் டைம் கொடுத்துட்டு போக கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வருது. இந்த கதைகள் எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டே இருக்காங்களே, பாத்தியாமா கேப்ல அந்த போலீஸ்காரன் இவ்வளவு பெரிய வேலையை பார்த்திருக்கானே, இப்போ அந்த பொண்ணு என்ன பண்ண போறா, அவளுக்கு ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னு கேட்கும்போது இவங்க கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. வேற ஆப்ஷன் இங்க கிடையவே கிடையாது. அதனால அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. அதாவது கூடவே இப்போ இவங்க தங்கிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த இடத்தை வித்துட்டு வேற எங்கேயாவது போகணும் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணிட்டு இவங்களோட வெல்விஷர் இருக்காலே வயசானவர், அவர் மூலமா ஒரு பார்ட்டியை கொண்டு வராங்க. வீடு எல்லாத்தையும் சுத்தி பாக்குறாங்க, ரேட்டு பேசுறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ வீட்டுல இருக்க திங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கு. தன்னோட கணவரோட துணிமணிகளை பாக்குறாங்க. கணவரோட வாசனை இவங்க உணர்றாங்க, அழ ஆரம்பிக்கிறாங்க. எப்படி எல்லாமோ வாழ்ந்திருக்க வேண்டிய நாம் இப்படி இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமே அப்படின்ற சிந்தனையோட அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணிட்டு அந்த டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அந்த போலீஸ்காரரை கூப்பிட்டு உட்கார வச்சு டீ கொடுக்கும்போது அவர் உஷாராயிட்டாரு. உன்னோட கணவருக்கும் அந்த பொண்ணுக்கும் என்ன நடந்தது அப்படின்றது எனக்கு தெரியும், நான் என்ன பைத்தியமா வந்த வேலையை பார்த்தாக்கணும், இதுல எனக்கு டைம் கிடையாது அப்படின்ற மாதிரி இந்த டாக்குமெண்ட்டை வாங்கி ஒவ்வொரு பேஜஸையா எச்ச தொட்டு திருப்பி திருப்பி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது இவங்க ஒரு எச்ச வைக்கும் போதெல்லாம் அவர் வாயவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கொஞ்ச நேரம் கழிச்சு அவரோட மொத்த ரியாக்ஷனும் மாற ஆரம்பிக்குது. மூச்சு விட கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காரு. நாக்கெல்லாம் ஒரு ஓரமா இழுத்துக்க ஆரம்பிக்குது. அப்பதான் இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்றத நமக்கு காமிக்கிறாங்க. ஸோ இந்த வெல்விஷர் வயசானவர் இருக்கா இல்லையா, இவங்களுக்கு மறுபடியும் ஆபத்து வரப்போகுது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டாரு. இதனால இந்த பிளானட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவங்க 2 பேருக்குமே நல்லா தெரியும். எதுல கை வச்சா என்ன ஆகும் அப்படின்றதும் தெரியும். இதனால ஒரு ப்ளூ கலர் பூ பூக்கிற செடியை கொண்டு வந்து இவங்க கிட்ட கொடுக்குறாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க அதை பொடியாக்கி அந்த பொடி எல்லாத்தையுமே இந்த பேப்பர்ல தொட்டு தொட்டு தடவி இருப்பாங்க. இப்போ அவரோட வாயில் எடுத்து வச்சதால இந்த ரியாக்ஷன் இங்க நடக்குது அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த வயசானவர் நிறைய பணத்தோட வராரு. ஒரு ஆளை கூட்டு வந்தா இல்லையாமா, அவருக்கு வீடு ஓகேவா, அந்த பணத்தை எல்லாத்தையும் கொடுத்து விட்டாரு மாதிரி பை நிறைய பணத்தை கொடுத்துட்டு நமக்கு நேரம் இருந்தது அப்படின்னா நம்ம மறுபடியும் சந்திக்கலாமா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இவங்க அந்த டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எரிச்சிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க, பணத்தோட கிளம்புறாங்க. இந்த வயசானவரும் அந்த எஸ்ஐ இருக்கா இல்லையா போலீஸ் ஆபீசர், அவர் உயிரோட தான் இருந்திருப்பாரு. அவரை மூட்டையில கட்டி ஒரு பெரிய பிரிட்ஜ் மாதிரி இருக்கும், அதுக்குள்ள தூக்கி போட்டுட்டு அவரோட லைஃபை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போக இங்க பணத்தை எடுத்துக்கிட்டு, அதாவது பை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு இவங்க ரயில்வே ஸ்டேஷன் போறாங்க. ட்ரெயின்ல ஏறி உட்காடுறாங்க அப்படின்ற மாதிரி காமிக்க பிரசன்ட்ல அதெல்லாம் இருக்கட்டும். அவங்களோட கணவர் அவ்வளோ ஜெய்ஜாட்டிக்கா இருந்தாருன்னு சொன்னீங்க, எப்படி இவங்களால அவர் சாகடிச்சுக்க முடியும்னு கேட்க அப்பதான் இவங்க யோசிச்சு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கணவருக்கு காளான் அப்படின்னா அலர்ஜி இருக்கு இல்லையா, காளானு தான் இவங்க வெட்டி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். கணவர் இறந்து போய் கிடக்குற அந்த பொண்ணை பாக்குறாரு, தன்னோட மனைவியை பாக்குறாரு. கண்டிப்பா இவ தான் ஏதாவது பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி கத்தி எடுத்துக்கிட்டு கிட்ட போக அப்பதான் பக்கத்துல காளான் இருக்கு. அலர்ஜியாய் பயங்கரமா மூச்சு பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்குது. இவங்க ஹிந்தியில கொண்டு போகணும் அப்படின்னு நம்ம தான் ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா கணவர் தன்னை கொலை பண்ணதான் இங்க வந்திருக்காரு அப்படின்றது புரிஞ்சதால அதை தூக்கி போட ஆரம்பிக்கிறாங்க. கணவர் சுருண்டு விழுந்து துடிச்சுக்கிட்டே இருக்கும்போது பெரிய கத்தி எடுத்து அந்த கத்தியால கணவரோட நெஞ்ச கிழிச்சு கொலை பண்றாங்க அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ உடம்பு முழுக்க ரத்தம் இங்கதான் இவங்களுக்கு பட்டுது. அதனாலதான் சேலைகளை கூட மாத்தினாங்க அப்படின்னு மாதிரி நமக்கு இங்க ரெஃபரன்ஸை காமிட்டு அப்படியே பிரசன்ட்டுக்கு போகுது. ஸோ ரயில்வே ஸ்டேஷன், அதாவது இந்த பர்டிகுலர் ரயில்வே ஸ்டேஷன்ல தான் அந்த பொண்ணு ஏறினா அப்படின்னு மாதிரி ஹீரோயின் முடிக்க அங்க இருக்க இவங்களோட கணவருக்கு பொக்குன்னு ஷாக்கா இருக்கு. ஏன்னா இது நேரம் வரைக்கும் ஸ்மிதா அப்படின்ற ஒரு பொண்ணு பேரை சொல்லி தான் இந்த கவிதா எல்லா விஷயங்களும் சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா கடைசியா அந்த ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, அங்கதான் இவருக்கு இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா அதே ரயில்வே ஸ்டேஷன்ல தான் இவங்கள முதல்ல இவ சந்திச்சார் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ இது நேரம் வரைக்கும் இவங்க யாரோ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறது இவங்கள தான் அப்படின்றது இவருக்கு புரிஞ்சு போயிருச்சு. ஒரு வார்த்தை கூட இதுக்கப்புறம் பேசலையே. இந்த பார்ட்டி முடிஞ்சதும் முதல் வேலையா ஒரு அஃபேர் இருக்காங்க இல்லையா, அவங்கள கூட திரும்பி கூட பார்க்காம தன்னோட மனைவி பின்னாடி போய்கிட்டே இருக்கு. அந்த பிளாஷ்பேக்ல எஸ்ஐயோட நண்பர் அப்படின்ற மாதிரி ஒருத்தரை காமிச்சிருப்பாங்க இல்லையா, அவர் இந்த வீட்டுக்கு தான் வந்துகிட்டு இருக்காரு. அதாவது இந்த வீட்டுல இருக்க ஒரு மனைவியோட கணவரா தான் அவர் இருக்கார். இதனால இவரை ஹீரோயின் சந்திக்கிறாங்க. பட்டுன்னு பார்த்துட்டாரு அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போயிடும். நம்ம தப்புச்சில ஓடி வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ள 1000 எண்ணங்களை வச்சுக்கிட்டு பொறுமையா நடந்து போய்கிட்டே இருக்கு. வந்துகிட்டே இந்த மனுஷன் லைட்டா டிவியேட் ஆயிட்டாரு, இவங்களை பார்க்காம போயிட்டாரு அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ சம்பவங்கள் இங்க தவிர்க்கப்படுது. வீட்டுக்கு போய் இவங்க தன்னோட வேலைகளை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது கணவர் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே, ஆமா அந்த வீட்டை எல்லாத்தையும் வித்தாலியா, அந்த பணத்தை என்ன பண்ணன்னு கேட்க இவங்க ஒரு வார்த்தை கூட பேசுறதா தெரியல. உங்களுக்காக போட்டு வச்ச டீ யாருது, அது எடுத்து குடிங்கன்னு சொல்ல இவருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, மௌனமாயிட்டாரு. அந்த சமயத்துல தான் இவங்களை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு நபர் வந்திருக்காரு. அது யாரா இருக்குன்னு ஹீரோயின் வேகமா போக இந்த வயசான நபர் வெல்விஷர்னு இருக்கார் இல்லையா, அவர் தான் ரொம்ப வருடங்கள் கழிச்சு ஹீரோயினை பார்க்க வந்திருக்காரு. வந்த கையோட அந்த ப்ளூ கலர் பூ இருக்கே அதை கொண்டு வந்திருக்கா. ஸோ இங்க என்ன நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நாம புரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த பாயாசம் இந்த கணவருக்கு தான். இந்த விஷயத்த நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கட் பண்ணி ஒரு சில மணி நேரங்களுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்திருக்கும், அதை காமிக்கிறாங்க. அந்த வீட்டுல போலீஸ்காரரோட ஃப்ரெண்டு ஹீரோயினை பார்க்க நேர சூழல் ஒன்று உருவாச்சு அப்படின்ற மாதிரி
காமிச்சாங்க இல்லையா, அந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த போலீஸ்காரர் எஸ்ஐ பார்க்கணும் அப்படின்ற மாதிரி போயிருப்பார். ஸோ பிரிட்ஜுக்கு மேல இருந்து கீழே விழுந்த எஸ்ஐ நிறைய காயங்களோட ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருப்பாரு. அவருக்கு இப்ப எதுவுமே வரலன்னு இருக்கும். அதாவது வாய் கூட பேச முடியாது, கை கால்கள் வராம கஷ்டத்துல இருக்காரு. அந்த சமயத்துல தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கிறது யார் அப்படின்ற மாதிரி அவர் எழுதலான்னு பயங்கரமா ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. இது இவங்களோட நண்பருக்கு சுத்தமா புரியல. சரிடா உன்னை பார்த்துட்டேன், மறுபடியும் எப்போ சந்திப்போம், நான் போயிட்டு வரேன்டா அப்படின்ற மாதிரி அங்க இருந்து கிளம்ப இவரோட முகத்துல பயங்கரமான ஒரு கோபம். அண்ட் இவர் எழுத ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்களை காமிக்கிறாங்க, ஒண்ணுமே இல்ல, கிறுக்கல்கள் மட்டும்தான் இருக்கு. ஸோ இன்ன வரைக்கும் ஹீரோயின் யார் கல்லையும் படாம தப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ற விஷயத்த நமக்கு இங்க காமிச்சு இந்த படத்தை இத்தோட முடிக்கிறாங்க. ஸோ சுவாரஸ்யமான படமா இது உங்களுக்கு அமைஞ்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறைய குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம நம்ம கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க.